ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்ட்ரெயிட் லைனோட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 7ல இருந்து இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லைன்ஸ்னு சொல்லி 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 3 பேரால் ஃபார்ம் ஆகிற இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 வேர்டிசஸும் தெரிஞ்சதுன்னா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த வேர்டிசஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனும் இந்த செகண்ட் லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னோட வேர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் எல்லாரோட மீட்டிங் பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க தான் அந்த ட்ரையாங்கிளோட வேர்டிசஸ்ன்னு வச்சு செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனையும் இந்த செகண்ட் லைனையும் சால்வ் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட்டும் 2வும் சால்வ் பண்ணுறேன். சால்வ் 1 and 2. 1 and 2 முதல்ல நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா y minus x is equal to 0. ஸோ y minus x is equal to 0. இங்கே x plus y is equal to 0ன்னு இருக்கு. x plus yனாலும் y plus xனாலும் ஒன்று தான். y plus xன்னு எழுதிக்கலாம். ஏன்னா xக்கு நேர xும் yக்கு நேர y இருந்தால் ஈஸியாக நம்மளால கேன்சல் பண்ணிக்க முடியும். அதனால plus xும் minus xும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2y is equal to 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ yயோட வேல்யூ டெஃபினட்டாக 0 தான். yயோட வேல்யூ 0ன்னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த அதர் வேரியபிளும் 0வாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் 0 plus y is equal to 0னா எக்ஸோட வேல்யூவும் 0 தான். அப்போ 0,0ன்றது தான் என்னோட மீட்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும். இதான் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைனில் மீட் பண்ணுற பிளேஸ். இது டெஃபினட்டாக 0,0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். சால்வ் 2 and 3. சால்வ் 2 and 3. 2 and 3யும் சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து x plus y is equal to 0ன்னு இருக்குது. இதில் x minus k is equal to 0ன்னு இருக்குது. இதை ஒன்றே எலிமினேஷனில் சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் சால்வ் பண்ணலாம். இதில் x minus k is equal to 0ன்னு இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ் எக்ஸாக இருக்கிறதுனால கட் பண்ண முடியாது. ஸோ இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது y plus k equal to 0 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் கே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் கே. அப்போ ஒய்யோட வேல்யூ மைனஸ் கே தான். ஒய்யோட வேல்யூ மைனஸ் கே அப்படின்னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இங்கே எக்ஸ் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கிறதுனால மைனஸ் கே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் கே அப்படின்னு எழுதிக்க முடியும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெஃபினட்டாக ப்ளஸ் கே தான். அப்போ கே கமா மைனஸ் கே அப்படின்றதான் பாயிண்ட்டு. என்னோட 2வது லைனையும் 3வது லைனையும் மீட் பண்ணுற பாயிண்ட் இது. இவங்களோட பாயிண்ட் வந்து கே கமா மைனஸ் கே அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ சால்வ் பண்ணியாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் 1 and 3 டேரெக்டாகவே சால்வ் பண்ணுங்கள். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்குது ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் கே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் கே ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ கே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றதுல எக்ஸுக்கு பதிலாக இந்த கேவை போடுங்க. அதுக்கு பேர் சப்ஸ்டியூஷன் மெத்தட். மைனஸ் கேவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் கே ஆகிடும். அப்போ ஒய்யோட வேல்யூவும் கே தான். கே கமா கே. அப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து கே கமா கே அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட 3 வேர்டிசஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 வேர்டிசஸையும் x1 y1 x2 y2 x3 y3ன்னு எழுதிட்டு இதுதான் நம்மளோட ஏரியாவோட ஃபார்முலா. இது எழுதுறது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. இது பார்க்க தான் பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள் x1 இங்கே ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ப்ளஸ் x2 அப்புறம் ப்ராக்கெட், x3 அப்புறம் ப்ராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே 1 இருக்கா, அப்போ இங்கே 2ம் 3யும் தான் வரும். இங்கே 2 இருக்கா, 2க்கு அப்புறம் 3 அதுக்கப்புறம் 1 போடணும். இங்கே 3 இருக்கா, 1 போட்டு 2 போடணும். கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று இந்த ஃபார்முலா எழுத கஷ்டமாக இருந்ததுன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பண்ண மாதிரி இப்படி வேர்ட்டிக்கலாக எழுதி இப்படி டயக்னலாக கோடு போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் கிடைக்கும். இப்போ x1ஓட வேல்யூ கொஸ்டினில் 0 மல்டிபிள் பை y2ஓட வேல்யூ k, y3ஓட வேல்யூ மைனஸ் கே. ஸோ இது ப்ளஸ் கே. 0 இன்ட்டு எனிதிங் எப்படி பார்த்தாலும் இந்த டேர்ம் 0 ஆகிடும். ப்ளஸ் x2ஓட வேல்யூ கொஸ்டினில் கேன்னு கொடுத்துருக்காங்க. y3ஓட வேல்யூ மைனஸ் கே மைனஸ் ஆஃப் y1ஓட வேல்யூ இங்கே 0ன்னு இருக்குது. ப்ளஸ் x3ஓட வேல்யூ கே, y1ஓட வேல்யூ 0 மைனஸ் y2ஓட வேல்யூ கொஸ்டினில் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். இங்கே ஃபஸ்ட் டேர்ம் இந்த 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும் உள்ள. ஸோ இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஆக்சுவலாக இது வந்து மைனஸ் கே ஸ்கொயர். இங்கேயும் கே இன்ட்டு கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கோம். பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ நம்ம ஏரியா வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஃபைனல் ஆன்சர் இது வெளியில் எடுக்கும்போது இதில் வந்து ஒரு மாடுலஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா ஏரியா வேல்யூ, டைம் வேல்யூ, டிஸ்டன்ஸ்லாம் எப்போவுமே நெகட்டிவில் வராது. அப்படியே நெகட்டிவ்ல வேல்யூ தான் மாடுலஸ் போட்டு அதை பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 1/2 மல்டிபிள் பை இந்த மைனஸ் கே ஸ்கொயர்டும் மைனஸ் 2k ஸ்கொயர்டு அப்படின்னு இருந்திருக்கும் உள்ள. ஆனால் மாடுலஸ்லேருந்து வெளில வரும்போது 2k ஸ்கொயர்டு தான் வெளில எடுக்கணும். அப்போ இது 2k ஸ்கொயர்னு எழுதிடலாம். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ k ஸ்கொயர்ட் நம்ம இது ஏரியா வேல்யூ அப்படின்றதுனால இதை ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ k ஸ்கொயர்ட் அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்.
Question number 8 பார்க்கலாம். Find the value of P so that the 3 lines 3 லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல மட்டும் ஒரே ஒரு வேல்யூ வந்து P அப்படின்னு இருக்கு. மே இன்டர்செக்ட் அட் 1 பாயிண்ட் அப்படின்னா இந்த 3 லைனையும் ட்ரா பண்ணும்போது அவங்க 3 பேரும் ஒரே ஒரு பாயிண்ட் இப்படி மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த P வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக் கொஸ்டின் இது. இப்போ ஏதாவது 2 லைனோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பாயிண்ட் அந்த 3வது லைன்லயும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து காங்கரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்கரண்ட் லைன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம சின்ன கிளாஸ்ல படிக்கும்போது. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ல எந்த 2 ஈக்குவேஷனை நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஏன்னா இதுல எல்லாமே எக்ஸ் அண்ட் ஒய்ல தான் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் வந்து 2, ஏன்னா ஈக்குவேஷன் 2ல P இருக்கு, அதை நம்ம கடைசியா வந்து சப்ஸ்டிடியூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்வ் 1 and 3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, டைரக்டா கேன்சல் ஆகாது. ஆனா y வந்து இங்க +1 இங்க -1, ஸோ கேன்சல் ஆயிடும். அப்ப நம்ம எதுவுமே மல்டிபிள்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி ஏதாவது ஒரே மாதிரியான கோஎஃபிஷியன்ஸ் இல்லைன்னா நம்ம மல்டிபிள் பை போத் சைட் பண்ணி ஒரே மாதிரி மாத்தி தான் பண்ணியிருப்போம் எலிமினேஷன் மெத்தட்ல. 2x - y - 3 = 0. இதை ஆட் பண்ணும்போது இது 5x + y - y கேன்சல், இது -5 = 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 5x -5 அங்க போனா +5 ஆயிடும். இப்போ x = 5 divided by 5, நம்மளோட வேல்யூ வந்து 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டு போய் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா நம்ம y வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x = 1 இன் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் 2x இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுடலாம், -y -3 அந்த பக்கம் போனா +3 ஆயிருக்கும். இங்க 2 1s are 2, +3 இங்க எடுத்துட்டு வந்துட்டு y அங்க எடுத்துட்டு போயிடலாம். ஸோ -1 = y அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது எக்ஸோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ வந்து -1. அப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து 1, -1 அப்படின்றத இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட். 3 பேரும் ஒரே பாயிண்ட் வழியா போயிருக்கிறதுனால இந்த 1, -1 அப்படின்ற பாயிண்ட் கண்டிப்பா இந்த 3வது லைன்லயும் இருந்திருக்கும். அப்போ 1 + 1, -1 lies in my second equation. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்றது நம்மளோட இந்த px + 2y - 3 = 0ன்ற ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக +1ஐயும் ஒய்க்கு பதிலாக -1ஐயும் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு p கிடைச்சிரும் இல்லையா. எக்ஸோட வேல்யூ 1, 2 × ஒய்யோட வேல்யூ -1, -3 அந்த பக்கம் எடுத்துட்டு போய் +3 ஆக்கிக்கலாம். அப்போ p + × -2 = 3ன்னு கிடைக்குது. -2 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா +2 ஆயிடும். அப்போ 3 + 2 = 5. அப்போ p யோட வேல்யூ வந்து 5 தான். ஸோ இந்த பேட்டர்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். வேல்யூ ஆஃப் த p is 5 எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.